ஒரு முன்மாதிரி மனிதராக வீட்டியிருப்பவர் திரு APJ அப்துல் கலாம். அவருடைய எளிமையால் இந்தியர்கள் அனைவரையும் கவர்ந்துள்ளார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக 2002 2007 வரை பொறுப்பேற்றுள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வருகை பேராட்சி கொண்ட சிறப்பு நிலையத்தில் உள்ளார். நண்பர்களே வணக்கம். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னீங்களா? கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை கேட்காதே. நல்லதெல்லாம் கேட்கும். அவர்கள், மிஸ்ஸஸ் லதா ராஜேந்திரன் அவர்கள், ஸ்ரீ விஜயன் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வந்து கூடியிருக்கும் எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழக மக்களின் உள்ளங்களில் குடியிருக்கும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லத்தில் அவர்கள் விருப்பப்படி பேச்சு மற்றும் செவித்திறன் குறைவுடையோருக்கான பள்ளிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்து உரையாட கிடைத்த வாழ்த்துக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் செவித்திறன் குறைவுடையோர் பள்ளியின் 23வது ஆண்டு விழா மற்றும் எம்ஜிஆரின் 95வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். 23 ஆண்டுகள் கண்ட பள்ளி விழா என்றால் என்ன? இந்த பள்ளி பூமியில் உள்ளது. பூமி சூரியனை சுற்றி வர 1 வருடமாகும். எனவே இந்த பள்ளி 23 முறை சூரியனை சுற்றி விட்டது என்று அர்த்தம். கடந்த 24 வருடத்தில் இதுவரை 3000 பேச்சு மற்றும் செவித்திறன் குறைந்த மாணவர்களுக்கு கல்வி கொடுத்து, நம்பிக்கை கொடுத்து, அவர்களுக்கு மேற்படிப்பு கொடுத்து, அவரது வாழ்வில் ஒளிவிளக்கை ஏற்றி வைத்திருக்கிறது பள்ளி. எனவே 23வது ஆண்டு விழா கொண்டாடும் பள்ளிக்கு எனது கலந்து உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். 23 ஆண்டு கண்ட பள்ளி விழா என்றால் என்ன? நண்பர்களே, எல்லோரும் சொல்லுங்கள். மாணவர்கள் புரியும்படி விளக்கி சொன்னார்கள். என்ன வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்கள் பற்றியில் நான் வெற்றியடைந்தே தீர்வு என்ற தலைப்பில் உரையாடுகிறேன். வெற்றியடைந்தே தீர்வேன் தலைப்பெற வெற்றியடைந்தே செய்வேன். நண்பர்களே, எம்ஜிஆர் அவரை பற்றி சொல்வதற்கு நிறைய விஷயம் இருந்தாலும் ஒன்றை விட்டு குறிப்பிடுகிறேன். ஏழையாய் வாழ்ந்து உழைப்பால் உயர்ந்து கலைமுறையில் இருந்து கொண்டு தன் சுய உழைப்பால் கிடைத்ததெல்லாம் மக்களுக்கு வாரி வாரி வழங்கினார். அப்படியே வாழ்ந்து பார்வையற்று வண்ணம் 10 ஆண்டு காலம் மக்களாட்சி கொடுத்தார். அவர் கொடுத்து வாழ்ந்த விதம் நம் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி கொடுத்தாவது பள்ளியில் வந்து உங்களை சந்தித்து உரையாட கிடைத்த வாய்ப்புக்கு நாம் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு திரளாக கூடியிருக்கும் மாணவர்களுக்கும் அவர்கள் பெற்றோருக்கும் எம்ஜிஆரது நண்பர்களுக்கும் இந்த பள்ளியை சிறப்பாக நிர்வகிக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் சிறப்பு அழைப்பாளருக்கு பற்றிய எம்ஜிஆர் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாணவ நண்பர்களே, நமது வாழ்வில் தன்னம்பிக்கை மிக அவசியம். தன்னம்பிக்கை வெற்றியின் முதல் படி. அதற்கு ஒரு சம்பவத்தை கூறி விளக்குகிறேன். நான் குடியரசு தலைவராக இருந்தபோது நடந்த 2 சம்பவங்கள் பயன்பட வருகிறேன். 27 நவம்பர் 2003 அன்று கிட்டத்தட்ட மாற்றுத்திறன் படைத்த 1000 மாணவர்களை சந்தித்தேன். அவர்கள் அனைவரும் அபிவிருத்தி போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்தார்கள் இந்தியாவுக்கு. அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையை பார்க்க முடிந்து ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் நான் ஒரு கவிதை எழுதி அவர்கள் பயிர்ந்து கொண்டேன். அந்த கவிதை இதுதான். சொல்றீங்களா? திருப்பி சொல்றீங்களா? அந்த கவிதையை
நாம் 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 அனைவரும் கடவுளின் குழந்தைகள். எங்களது மனம் வைரத்தை காட்டிலும் பலமானது. எங்களது தன்னம்பிக்கையால் எப்போதும் வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுவோம். கடவுள் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு எதிரி கேட்டு யாரும் புரியுதா? இதை கேட்டவுடன் ஈரான் நாட்டை சேர்ந்த முஸ்தபா என்ற ஒரு மாணவன் வெளியே வந்தான். அவனுக்கு 2 கால்களும் இல்லை, செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டிருந்தது. என்னிடம் வந்து ஒரு பேப்பரை என் கைக்கு வைத்தான். அது ஒரு அழகான கவிதை எழுதியிருந்தது. அது தலைப்பட்ட தெரியுமா? அதுதான் மனதைரியம். அந்த கவிதை, அந்த பையனுடைய கவிதை பேரு மனதைரியம். சொல்லிங்களா எல்லாரும்? எனக்கு கால்கள் 2 இல்லை, அழாதே என்று என் மனச்சாட்சி சொல்கிறது. என் மனச்சாட்சி சொல்கிறது. நான் மன்னன் முன்பாக கூட மன்னித்து வணங்க வேண்டியது இல்லை மகனே என்று நான் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டுவேன். என்ன மன உறுதி! தனது 2 கால்கள் இழந்த பின்பும் என்ன ஒரு தன்னம்பிக்கை! அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை நாம் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் ஊட்டி வளர்க்க வேண்டும். நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இன்னொரு முறை குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஹைதராபாத்தை மலைவாழ் பகுதியைச் சேர்ந்த 3 மாணவர்களை சந்தித்தேன். அவரில் யாரெல்லாம் டாக்டராக, இன்ஜினியராக, IAS IPS ஆபீசராக, ஆட்சியராக, தொழில் முனைவராக பேசுகிறேன் கேட்டேன். ஒவ்வொருத்தர்கள் விருப்பத்தை சொன்னார்கள். அந்த மாணவர்கள் மத்தியில் 9ஆம் வரைக்கும் ஒரு பார்வையற்ற மாணவன் கையை தூக்கினான். அவன் பெயர் ஸ்ரீகாந்த். அவன் சொன்னான், சார், எனது ஆசை நான் ஒரு நாள் இந்தியாவின் முதல் பார்வையற்ற குடியரசுத் தலைவராக ஆவேன். நான் அவனுக்கு வாழ்த்து தெரிவித்து அவனது எண்ணம் பெரிதாக இருந்தது. அந்த எண்ணத்தை அடைய கடுமையாக உழைக்கவும், அறிவை தேடி பெறவும், தோழி மனப்பான்க்கு தோழி கொடுத்து விடாமுயற்சி உழைக்கவும் சொல்லி என் வாழ்க்கை தெரிவித்தேன். நான் பறந்து கொண்டே இருப்பேன். நான் உங்களை எல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில் வெற்றி பெற 4 செயல்கள் அவசியம். வாழ்க்கையில் வெற்றி பெற 4 செயல்கள் அவசியம். 1, வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் வேண்டும். 2வது, அந்த லட்சியத்தடைய அறிவாற்றலை தொடர்ந்து பெருக்க வேண்டும். நல்ல புத்தகங்கள், சான்றோர்களும் நல்ல ஆசிரியர்களாக. 3வது, கடின உழைப்பு. 4வது, விடாமுயற்சி வேண்டும். அதாவது தோழி மனப்பான்மை, தோழிகளை செய்ய வேண்டும். இந்த 4 செயல்களை செயல்படுத்தினால் நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் வெற்றியடைவீர்கள். நான் எழுதிய கவிதையை இங்கே உங்களுடன் பயிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சொல்றீங்களா எல்லாரும்? சொல்றீங்களா? ஓகே. நான் நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன். நான் பிறந்தேன் கனவுடன். வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த. நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன். நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. நான் பூமியில் ஒருபோதும் தவழ மாட்டேன், அவ்வளவே மாட்டேன். ஆகாய உச்சிதான் என் லட்சியம். பறப்பேன் வாழ்வில் பறந்து கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேர் பறந்தீங்க? நண்பர்களே, உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வெற்றி என்பது என்ன? வெற்றி என்பது இறுதி புள்ளி. தோல்வி என்பதை
இடைப்புலிகள் துணையின்றி இனிப்புலிகள் சாப்பிடுவோம். வெற்றியை கொண்டாட மறந்தாலும் தோல்விகளை கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தோல்விகள் தான் நம்மை வலுப்பெறச் செய்வதை, நம் பயணத்தை முழுமை பெறச் செய்வதை. திருவள்ளுவர் சொன்னது போல் இடும்பை படுப்ப இடும்பைக்கு இனிமைக்கு படாதவர்கள். எனவே தோல்வி பிறப்பானத்தை தோல்வி கொடுக்க வேண்டும். எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த சம்பவங்களில் கற்றுக்கொள்வது என்னவென்றால், உங்கள் குழந்தைகள் ஒவ்வொரு நல்ல செயல்களையோ சாதனைகளையோ செய்தார்கள் என்றால் அவருக்கு நீங்கள் பரிசீலிப்பது புத்தகமாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளிடம் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும். நான் என் நம்பர் சொன்னார் பொன்ராஜி, ஒரு சின்ன எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர் அவர் சொன்னது போல, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எனவே நண்பர்களே, நீங்கள் அனைவரும் எம்ஜிஆர் கனவை நனவாக்க வேண்டும். செவித்திறன் குறையுள்ள ஆசிரியர்களின் பணி ஒரு தெய்வீக பணியாகும். உங்கள் செவித்திறன் குறைவுள்ள மாணவர்களுக்கான ஆசிரியர்களின் பணி ஒரு தெய்வீக பணியாகும். உங்கள் எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். ஆசிரியர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடன் ஒரு நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஒரு நல்ல செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது காக்லியர் இம்ப்ளான்ட் கருவியை குழந்தைகளுக்கு பொருத்தினால் அவர் சாதாரண பேச வேண்டிய திறமையை உருவாக்கலாம். இன்றைக்கு இந்த காது கருவியின் விலை 8 லட்சத்திற்கு வெளிநாட்டிலிருந்து வாங்கப்படுகிறது. நம் நாட்டிலேயே இதை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு பாதுகாக்கப்படும் ஆராய்ச்சி துறை மூலமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. அடுத்த 1 ஆண்டுகளில் இந்த கல்வி முயற்சிக்கு வந்திடும். இதன் விலை ரூபாய் 50,000 வரை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாகும். உங்கள் கூறியவர்களுக்கெல்லாம் வரப்பிரசாதம். டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் செவித்திறன் குறைவையோர் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களது கனவை நனவாக்க உழைக்கும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சமுதாயத்தை, அறிவார்ந்த சமுதாயத்தை எம்ஜிஆர் கற்பித்த மூலமாக உருவாக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இணையாற்றுகிறார். பிரின்சிபலமா வாங்குவோம். அதாவது லதா ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த புத்தகம் அவங்க லைப்ரரிக்காக கொடுக்கப்பட்டது. தமிழக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற குழுவினர் திரு கலாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தவிருக்கின்றனர். விளையாட்டுத் துறையில் புரட்சித் தலைவர் கோப்பையை வென்ற இப்பள்ளி மாணவர்களுக்கு கோப்பை வழங்குமாறு திரு கலாம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் வெற்றி பெற்ற கோப்பையின் பெயர் புரட்சித் தலைவர் கோப்பை.